ஏம்மா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்ச ஒரு அக்கா தான். அவிய 2 பேர் தான் வீட்ல இருக்காவளா, அதனால பருப்பு மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சமாயிட்டாம். அதனால என்ன பண்ணாவ, "இவ்வளோ மிச்சமாயிட்டு" அப்படின்னு சொன்னாவ. உடனே நான் சொன்னேன், "எனக்கு ஒண்ணும் கூச்சம்லாம் இல்ல. ஏக்கா எங்க வீட்ல 4 பேரு. அதனால 1 கிலோ பருப்பு எங்களுக்கு பத்தாது. அதனால சரி நானே வாங்கிக்கிடுதேன்" அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் அந்த அக்காட்ட. அவிய அதனா 1 கிலோவுக்கு மேல இருக்கு பாத்தீகளா, அதனால கொஞ்சம் வறுத்து எடுத்து வைப்போன்னு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பருப்பு விலை ஜாஸ்தி பாத்தீகளா, அதனால நான் ஒண்ணும் கூச்சப்படல வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலைல வீட்ல ஒரு வழக்காயி போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சதும் நம்ம அடுப்படிக்குள்ள போயிருந்தோம். அவிய எந்திரிச்சு, குளிச்சு, கிளம்பி ரெடி ஆகுதாவ. அப்புறம் நம்ம அடுப்படி விட்டு வெளில வர நேரத்துக்கு அவிய வீட்ட விட்டு வெளில போயிருதாவ. அப்புறம் நைட் ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாடு செஞ்சு வைக்கோம். அவிய வராவ, சாப்பிடுதாவ, டிவிய பார்க்காவ, தூங்குதாவ. இதில நம்ம பேசுறதுக்கு எந்த வாய்ப்பு வசதியும் இல்ல. அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளில போனோம்னா, நமக்கு முன்னாடி ஓடிருதாவ, நம்ம லொக்கு லொக்குன்னு பின்னாடி நடந்து போய் தான் இருக்கு. இப்படிதான் அன்னைக்கு வெளில போம்போது நாங்க ஆளுக்கு ஒரு முக்குல தானே போயிட்டு வந்தோம். அந்த மாரி தான சூழ்நிலை இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கத்தில யார்ட்டயாவது பேசிட்டோம்னா என்ன சொல்லுதாவ, "நீ ரொம்ப பழக்கம் வச்சுக்கிடாத. அது அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும்னு" அட்வைஸ் பண்ணுதாவ. அப்ப என்னதான் செய்தாவ, இவிகளும் பேச மாட்டாவ. நம்ம போய் இன்னொருத்தர்ட்ட பேசுனா, அதுவும் பேச விட மாட்டாக்காவ. அப்ப நம்ம என்னதான் செய்யணும்னு எதிர்பார்க்காவன்னு தெரியல. ஊமையா பிறந்திருக்கலாம் போலிருக்கு. அந்த மாரி ஒரு சூழ்நிலை இருக்கு பார்த்துக்கிடுங்க. மனசு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. ஒண்ணும் செய்ய முடியாது. யோசிச்சு யோசிச்சு தல தான் வலிக்கு. என்ன செய்ய சொல்லுது என்ன? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து காப்பிக்கு ஒண்ணும் கூட்டு இல்ல. அதனால கொஞ்சம் பயிர் கிடந்ததா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஊற வச்சுட்டு பயிர் அவிச்சிட்டேன். பயிர் அவிச்சு ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்சம் தான் கிடக்கு. நான் சொன்னேன்ல, இப்போ வாங்குனது ஃபுல்லா 1/2 கிலோ, 1/4 கிலோ தான். அதில் ஒரு 1/4 கிலோ கிடந்திருக்கும் போல இருக்கு. அதில் ஒரு கொஞ்சம் முக்கால்வாசி பயிர் அவிச்சிட்டேன். இப்போ காப்பி பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 கப் ஊத்துதேன்னா, இன்னொரு கப்பில் ஊத்துதேன் பாருங்க. 2 முடக்கு. எப்போவுமே நான் 1 கப் காப்பி போடுவேன். அவிய பகல்ல வீட்ல இருந்தாங்கன்னா கூட 1 கப்பு போடுவேன். இப்போ எப்போ பார்த்தாலும் நான் 1 கப்பு காப்பி போட்டு தான் நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் கேட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு 2 முடக்கு காப்பி போட்டேன். அதுக்கப்புறம் தோசை சுட்டேன் நான் நைட்டு. என் மக சொல்லுதா, "மெல்லிசா தோசை சுட்டுதாம்மா" அப்படின்னு சொன்னா. நமக்கு என்ன மெல்லிசாவே வராது. அன்னைக்கு எங்க அக்கா பார்த்தீங்கன்னா, தோசை சுட்டேன்னா அத சாப்பிட்டுட்டு அவிய சொன்னாவ, "என்ன அப்போலாம் நம்ம பாட்டி சுடுவாவல்ல, அது மொத்து மொத்துன்னு அதே மாரிலாம் நீ சுட்டு வச்சிருக்க. 2 தோசையில வயிறு நிமிந்துட்டு" அப்படின்னாவ. அப்படிதான் நானும் சுட படிச்சிருக்கேன் போல இருக்கு. ஆனா என் மவ மெல்லிசா கேட்டாளா, முடிஞ்ச அளவு கொஞ்சோண்டு மாவு ஊத்தி சுட்டுருக்கேன். ஆனா சுட்டதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சொன்னா, "ஏம்மா நல்லா தான் இருக்கு தோசை" அப்படின்னா. உண்மையா பொய்யான்னு தெரியல. நல்லா தான் இருந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா, நமக்கு சில சமயம் எது வரும், எது வராது நமக்கே தெரியாது. ஆனா, நம்ம வராதுன்னே நினச்சுக்கிட்டு இருப்போம்ல. அதே மாரி தான் இந்த மெல்லிசான தோசையும் எனக்கு வந்திருக்கு போல இருக்கு. ஆனா, அவளும் 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு தோசைய சுட்டு குடுத்துட்டு, நானும் 2 தோசைய சுட்டுக்கிட்டு, அவியலுக்கும் 3 தோசைய சுட்டு வச்சுட்டேன். எப்போ பார்த்தாலும் ஆறுன தோசைய தானே சாப்பிடுதுவ. அதுக்கப்புறம் சோத்துக்கு தண்ணிய ஊத்தியாச்சு. இனிமே நம்ம தோசைய சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். பாத்திரம் கொஞ்சம் கிடக்கு. சாப்பிட்டு பாத்திரத்த கழுவணும். கருவாட்டு குழம்புக்கும், தோசைக்கும் நல்லா தான் இருக்கும். நீங்க வேணா ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க. இவ்வளோ தான் நம்ம கதை இன்னைக்கு. சரியா?